எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரேணுகாவை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஆனால் மல்லி ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேணுகா இப்போ சுயநினைவு இல்லாத மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு சுயநினைவு எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ மல்லி பார்த்தீங்கன்னா அந்த மடத்துக்கு போகிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மல்லியை பார்த்து சந்தேகப்பட்டாங்க. அப்படி இருந்தாலும் இப்ப மல்லியும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்னென்ன வேலைகளை செய்யறாங்களோ ஸோ அந்த மாதிரி வேலையை மல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமிங்ல ரேணுகா மல்லி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. மல்லி ரேணுகாவை பார்த்து ஸோ இப்படி இருந்த அக்கா இந்த நிலைமையில இருக்காங்களே, அவங்கள எப்படியாவது விஜயோட சேர்த்து வச்சணும். நம்மளோட வாழ்க்கை இவ்வளவுதான், இனி நம்மளோட வாழ்க்கை இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா விஜயோட ஒரு நாளாவது சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். ஆனா அதுக்கு நமக்கு கொடுத்தே வைக்கல. வாழ்க்கை ஃபுல்லா நம்ம அழுதுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நமக்கு எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ரேணுகாவை எப்படியாவது விஜய் கூட அனுப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ரேணுகா கண்டிப்பா இந்த மடத்தை விட்டு போக போறது இல்லைங்க. மல்லியை தான் திட்ட போறாங்க. நீ எதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிட்ட தான் ரேணுகா பிரச்சனை பண்ண போறாங்க. ஸோ ஏன் ரேணுகா இப்படி பிரச்சனை பண்றாங்க, ரேணுகாவுக்கு நினைவுகள் எல்லாமே இருக்குதா, இவங்க நடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.